வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 2 அலகு 1 எண்ணியல் பயிற்சி 1.3ல் இருக்கக்கூடிய 4வது கணக்கு கொள்கூறி வகை வினாக்கள் 5, 6, 7 இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 4வது கணக்கு பார்த்துடலாமா? என்ன இருக்கு பாருங்க. பின் வருவனவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக. பாருங்க, இது இறங்கு வரிசையில் எழுதலாமா? இறங்கு வரிசை எப்படி? பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். இங்கே 17, இங்கே 71, இங்கே 51, இங்கே 73, இங்கே 37. அப்போது நம்ம என்ன செஞ்சிடலாம்னா முழு எண் பகுதியை மட்டுமே நம்ம எடுத்து எழுதிட்டா போதும். ஏன்னா இங்கே முழு எண் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிறதுல பெரிய நம்பர் எது பாருங்கள், 73 தான் பெரிய நம்பர். அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வரும். 73 விட அடுத்த சின்ன நம்பர் என்ன, 71 தான் சின்ன நம்பர். அப்போ இது 2வது வரும். அதுக்கடுத்து எது பாருங்க, இங்கே 51 இருக்கா, இதுதான் 3வது வரும். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே 37 இருக்குது, இங்கே 17 இருக்குது. அப்போ 37 தான் 4வதாக வரும். இது 5வதாக வரும். எதை செஞ்சிட்டோம்? முழு எண்ணை மட்டும் ஒப்பிட்டா போதும். ஏன்னா தசம எண்ணை பற்றி பிரச்சனை, நம்ம முழு எண்ணே மாறி மாறி இருக்குது, அதை வச்சு ஒப்பிட்டாலே போதுமானது. அப்போ தேவையான இறங்கு வரிசை பாருங்கள். முதல்ல என்ன வரும்? 73.51. ரெண்டாவது என்ன வரும்? 71.53. மூணாவது என்ன வரும்? 51.73. நாலாவது 37.51. கடைசியில் 5வது வருது 17.35. இதான் என்னது? நமக்கு தேவையான இறங்கு வரிசை. அடுத்து 2வது பார்க்கலாமா? பாருங்க, இங்கே 456, 546, 563, 745, 450. இதுவும் எப்படி இருக்குது? எல்லாமே முழு எண்களே மாறி மாறி இருக்கு. நம்ம தசம எண்களை பற்றி பயப்பட வேண்டாம். தசம எண்கள் நமக்கு பிரச்சனை கிடையாது. முழு எண்களை வச்சு எழுதிடலாம். பாருங்கள், எது வந்து இருக்கிறதுலே பெரிய நம்பர்? இங்கே 456, 546, 563, 745 இருக்கா, இதுதான் பெரிய நம்பர், இது பெருசு. இதை விட அடுத்த சின்ன நம்பர் பாருங்க, என்ன இருக்கு? இங்கே 563, இங்கே 546. அப்போ 563 தான் அடுத்து வரும். இதுக்கு அடுத்து என்ன வரும்னா 546 வரும். அதுக்கடுத்து இங்கே 456, 457 எது வரும்? அதுக்கடுத்து 457 தான் வரும். அதுக்கடுத்து என்ன வரும்? 456. இதுதான் இறங்கு வரிசை, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். அப்படியே எடுத்து எழுதுவோமா? பாருங்க, முதல்ல என்னது? 745.63. ரெண்டாவது என்னது? 563.47. மூணாவது என்னது? 546.37. அதுக்கு அடுத்தது நாலாவது என்னது? 457.71. கடைசியில் என்ன வரும்? 456.73. இதான் என்னது? நமக்கு தேவையான இறங்கு வரிசை. அடுத்தது கொள்குறி வகை வினாக்கள் பார்த்துருவோமா? பாருங்க, கொள்குறி வகை வினாக்கள் 5லிருந்து 7 வரைக்கும் பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்து பாருங்க. 0.009 ஈக்குவல் இதுக்கு சமமானது எது? 0.9. பாருங்க, இந்த இலக்கம் அப்படியே வரணும். இதுக்கு அடுத்தது நமக்கு 0 இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பாருங்க, 009, இங்கே 090. அப்போ இது தப்பு. இங்கே என்ன இருக்குது? 0.09 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? 2 புள்ளிக்கு அடுத்து 2 0 வரணும். அப்போ பாருங்கள், இதை பாருங்கள், 0.90. அப்போ இதுவும் கிடையாது. நமக்கு இதுதான் கரெக்டான ஆன்சர். பாருங்கள், 0.009 கரெக்டாக இருக்கா? நம்ம இந்த 9க்கு பிறகு நம்ம எத்தனை 0னாலும் சேர்த்துக்கலாம். அதான் தசம எண்கள். எத்தனை 0 சேர்த்தா மதிப்பு மாறாது. 0 மட்டும்தான் சேர்க்கணும், வேற எந்த நம்பரையும் சேர்க்கக்கூடாது. அப்போ இதான் என்னது? நமக்கு சமமான ஆன்சர். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, 37.70, 37.7. இந்த இடத்துல இந்த 7 பக்கம் நம்ம என்ன செய்யலாம்? எத்தனை 0னாலும் சேர்க்கலாம். நம்ம இந்த கணக்காக ஒரு 0 சேர்த்துக்கலாம். 0 தான் சேர்க்கணும், தசம எண்கள் பின்னால் வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 37, 7 0, 7 0. ரெண்டு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அப்போ நமக்கு எது ஆன்சர்? இதுதான் ஆன்சர். ரெண்டுமே சமம். இந்த இடத்துல சமம் தான் வரும். சரியா? இப்போ பாருங்கள், 78.56, 78.57. இங்கே 56, இங்கே 57. அப்போ இது வந்து சின்ன நம்பர், இது வந்து பெரிய நம்பர். அப்போ இது என்னது? சிறிய நம்பர், லெஸ் தேன். அப்போ எந்த குறியீடு வரும்? இந்த முதல் இருக்குல்ல, அந்த குறியீடு தான் வரும். இது வந்து லெஸ் தேன். சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.